ஹாய், திஸ் இஸ் டாக்டர் ஆர் கிஷோர் குமார் ஃப்ரம் தமிழ்நாடு. இந்த வீடியோவில் உலகம் முழுக்க ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய கிரேடன் அப்படிங்கிற ஒரு ப்ரீடை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கிரேடனுக்கு நிறைய நிக்நேம் இருக்குது. கிங் ஆஃப் டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி ஜென்டில் ஜெயிண்ட்னு சொல்லுவாங்க, அப்போலோ ஆஃப் டாக்ஸ். அப்போலோங்கிறது கிரீக்கு கடவுள், ஸோ கிரேக்க நாட்டின் ஒரு கடவுள். ஸோ இந்த ப்ரீடு வந்து பார்த்திங்கன்னா மேஸ்டிப் வகையை சேர்ந்தது, இல்லை மொலாசர் வகையை சேர்ந்தது. மேஸ்டிப் அஸ் வெல் அஸ் மொலாசர் ரெண்டு வார்த்தையும் ஒரே பொருளை தரக்கூடியது. இந்த மொலாசர் ஆர் மேஸ்டிப் இந்த நாய் வகைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ ரொம்ப ப்ராடான ஸ்கல்லு, பெரிய தலை, அகன்ற மார்பு, நல்ல மஸ்குலரான ஒரு உடம்பு, காலெல்லாம் நல்ல ஹெவி போன்ஸ் இருக்கும். ஸோ ஒரு ஜெய்ஜாண்டிக் லுக்கில் இருக்கும். ஸோ இந்த ப்ரீடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மொலாசர்னு அழைக்க காரணம் என்னென்னா, பண்டைய கிரேக்க நாட்டில் ஒரு பகுதியில் வந்து மொலேசியான்னு ஒரு பகுதி இருந்துச்சு, எபிரஸ் மாகாணத்தில் இருந்துச்சு. அந்த பகுதியில் வந்து இந்த வகையான நாய்கள் நிறைய வாழ்ந்ததற்கான வரலாற்று குறிப்புகள் இருக்குது. இந்த பெரிய தலையமைப்புடைய நம்ம புள்ளிக்குட்டா, ராட்வீலர், டாக்டே, போடியாக்ஸ், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மொலாசர் வகையை சேர்ந்தது தான். அந்த பகுதியில் வாழ்ந்ததுனால அந்த நாய்களுக்கு மொலாசர் அப்படிங்கிற ஒரு டேர்மை கொடுத்துருக்காங்க. மொலாசரும் மேஸ்டிப்ங்கிற வார்த்தையும் ஒரே அர்த்தத்தை தரக்கூடிய ஒரு ஈக்குவல் சினானிம்ஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். அதே மாதிரி எகிப்தில் வந்து 3000 வருடங்களுக்கு முன்னரே இந்த மாதிரி பெரிய தலை அமைப்புடைய மொலாசர் இல்லை மேஸ்டிப் வகை நாய்கள் வந்து நிறைய பன்றி வேட்டைகளுக்காக பயன்படுத்தப்பட்டதை குகை ஓவியங்களில், இந்த பாறை அந்த மாதிரி இடத்துல ஓவியமாக வரைஞ்சி வச்சுருக்காங்க. அதே இன்னும் கிரீக்கில் வந்து பார்த்திங்கன்னா திரியன்ஸ் அப்படிங்கிற ஒரு மலைக்கோவில் இருக்குது. அந்த இடத்துல கட்டப்பட்ட மலைக்கோவிலில் 1400க்கும் கிமு 1400க்கும் 1200க்கும் இடைப்பட்ட காலத்தில் வரையப்பட்ட ஓவியங்கள் எல்லாம் பண்ணியை வேட்டையாடுற மாதிரி பெரிய தலையமைப்புடைய மொலாசர், கிரேடன் மாதிரி அப்பியரன்ஸ் உள்ள நாய்கள் பண்ணியை வந்து வேட்டையாடுற மாதிரி நிறைய ஓவியங்கள் வரையப்பட்டிருக்குது. ஸோ இது ரொம்ப ஒரு பழமையான ப்ரீடு. இந்த ப்ரீடிலிருந்து தான் கிரேடன் இன்னைக்கு உள்ள நிறைய மேஸ்டிப் வெரைட்டி, இங்கிலீஷ் மேஸ்டிப், பிளாபிரசீலியோ, டாக் அர்ஜென்டினோ எல்லா நாயினங்களுக்கும் முன்னோடி வந்து பார்த்திங்கன்னா அந்த மொலேசியாவில் வாழ்ந்த பெரிய தலை அமைப்புடைய நாய்கள் தான். கிபி 16-15ஆம் நூற்றாண்டுகளில் இங்கிலாந்தில் வாழ்ந்த அரச குடும்பங்களும் ராஜ குடும்பங்களும் நிறைய வேட்டைக்காக நாயினங்களை உருவாக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அப்போ வந்து ஐரிஷில் இருந்த ஐரிஷ் உல்ஃப் ஹவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் உலகத்திலே மிக உயரமான ஒரு நாய். நரிகளையும் மற்ற மிருகங்களையும் வந்து வேட்டையாடுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு நாயினம். ஸோ அந்த ஐரிஷ் உல்ஃப் ஹவுண்டையும் ரொம்ப முடியோட பார்க்க ஜெய்ஜாண்டிக்காக இருக்கும். ஹைட் வந்து ஆல்மோஸ்ட் 35 இன்ச்சு வரையும் வரும். ஸோ அந்த ப்ரீடையும் இங்கிலாந்தில் இருந்த இங்கிலீஷ் மேஸ்டிப்புங்கிறது பெரிய தலை இருக்கும். ஹவுண்டுங்கிறது அந்த ஐரிஷ் உல்ஃப் ஹவுண்டு வந்து பார்த்திங்கன்னா ஹவுண்டு வகையை சேர்ந்தது, வேட்டையாடக்கூடிய தகவமைப்பு உள்ளது. ஸோ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணாக்க இன்னும் வேட்டையில் வந்து மேஸ்டிப் ரொம்ப மஸ்குலராக இருக்கும், பலசாலியாக இருக்கும். ஹவுண்டுங்கிறது வேகமாக ஓடக்கூடியது. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணாக்கா நல்லா ஹண்டிங் டாக் வருங்கிற ஒரு கான்செப்டில் வந்து கிராஸ் ப்ரீடிங் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய கிராஸ் ப்ரீடிங்கில் வந்த நாய்களை வந்து தொடர்ந்து வேட்டைக்காக இங்கிலாந்து அரச குடும்பங்கள் வந்து நிறைய பயன்படுத்துகிறாங்க, பிரபுக்கள் எல்லாமே. பிற்காலத்தில் வந்து இந்த நாய்களை வந்து ஜெர்மானியர்கள், அதே மாதிரி யூரோப்பில் உள்ள பல நாடுகளில் உள்ள ராஜ குடும்பங்களும் இதை கேள்விப்பட்டு அங்கே இறக்குமதி செய்கிறாங்க. இங்கிலாந்துல இருந்து ஐரிஷ் உல்ஃபவுண்டுக்கும் அந்த இங்கிலீஷ் மேஸ்டிப்புக்கும் வந்த கலப்பின நாய்களை வந்து ஐரோப்பிய ராஜ குடும்பங்களும் பிரபுக்களும் வந்து நிறைய இம்போர்ட் பண்ணுறாங்க வேட்டைக்காக. இந்த இங்கிலாந்திலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஐரிஷ் உல்ஃபவுண்ட் இந்த இங்கிலீஷ் மேஸ்டிப்புக்கு பிறந்த கலப்பின நாய்களை வந்து இங்கிலீஷர் ஹண்ட் அப்படிங்கிற பேரில் வந்து ஜெர்மன் பீப்புள் அழைக்க ஆரம்பிக்கிறாங்க, ஜெர்மனி நாட்டுக்காரங்க. ஸோ அவங்க வந்து நிறைய அதை ப்ரீட் பண்ணுறாங்க. ஸோ அதை ப்ரீட் பண்ணி அவங்க தான் வந்து கிரேடனை வந்து உருவாக்குறாங்க. ஸோ நிறைய அதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு ப்ரீடு கேரக்டர் இப்படி இருக்கணும், ஸோ இந்த மாதிரி இருக்கணும்லாம் எந்த ஒரு அடிப்படை விதிகளும் இல்லாமல் இருந்ததை ஜெர்மனி அங்கே உள்ள ப்ரீடர்ஸ் எல்லாம் வந்து நிறைய ப்ரீட் பண்ணி ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி அதை திரும்ப வந்து இங்கிலாந்துக்கே எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு வந்து ஜெர்மன் மேஸ்டிப்னு வைக்கிறாங்க, ஜெர்மன் டாக் அப்படின்னு கூட இன்னொரு பேர் இருக்குது. ஸோ அதை வந்து இங்கிலாந்துக்கு வந்து ஜெர்மன் மேஸ்டிப்புங்கிற பேரில் வந்து ஏற்றுமதி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிபி 17ஆம் நூற்றாண்டில் இந்த வேட்டையெல்லாம் அந்த அளவுக்கு இல்லை. கன்னெல்லாம் வந்ததுனால போய் குதிரையில் போய் விரட்டி பிடிக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை, சுட்டு தள்ளுற மாதிரி இருக்குது. ஸோ இந்த ப்ரீடை வந்து ஒரு சாஃப்டான ப்ரீடு, வீட்டுக்கு வந்து ராயல் ப்ரீடு பந்தாவாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு டேர்மில்
இங்கிலாந்துக்கு வந்து ஏற்றுமதி செய்ய ஆரம்பிக்கிறாங்க ஜெர்மனிலேருந்து. அதுக்கு ஜெர்மன் மேஸ்டிப் ஆர் ஜெர்மன் டாக் அப்படிங்கிற ஒரு பேரை வைக்கிறாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் ஜெர்மன் மேஸ்டிப்னு அனுப்பிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ஜெர்மனிக்கும் இங்கிலாந்து அரசுக்கும் அந்த 2 நாட்டுகளுக்கு இடையே ஏற்பட்ட சண்டைகள்னாலும் சச்சரவுனாலையும் ஸோ அது இனிமேல் ஜெர்மன் மேஸ்டிப்னு அங்கே அனுப்புனாக்கா யாரும் வாங்க மாட்டாங்கன்னு அதுக்கு கிரேடன் பேர் மாற்றுறாங்க. எப்படி வந்து ஜெர்மன் ஷெப்பர்டுக்கு வந்து யூகேயில் வந்து அல்சேஷன் ஒரு பேரை வச்சாங்களே, ஏன்னா ஜெர்மன் மேலே அவ்வளோ வெறுப்பு இருந்ததுனால யூகே மக்களும் இங்கிலாந்து மக்களும் வந்து அந்த ஜெர்மனிங்கிற வார்த்தையை கேட்டாலே அவங்களுக்கு பிடிக்கல. ஸோ அதனால் வந்து அதை கிரேடனுங்கிற ஒரு பேர் மாற்றப்பட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இந்த ப்ரீடு வந்து எவால்வ் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அந்த ப்ரீடில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்குது. மோர் தென் 28 கலர்ஸ் இருக்குது. அதில் 5 இல்லை 6 கலர் மட்டும்தான், அதாவது நிறங்கள் மட்டும்தான் அலௌடு அப்படின்னு சொல்லக்கூடியது, அக்செப்டட் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு காரணம் என்னன்னாக்கா நிறைய நிறங்கள் இருந்தாலும் அதில் நிறைய குறைபாடுகள் வருதுன்னு தான் ஒரு 5 அல்லது 6 நிறங்களை மட்டுமே ஏகேசி, அதாவது அமெரிக்கன் கனல் கிளப்பும் எஃப்சிஐன்னு சொல்லக்கூடிய ஃபெடரேஷன் கைனகாலஜி இன்டர்நேஷ்னல் அவங்களும் அப்ரூவ் பண்ணுறாங்க. கிரேடனில் நிறைய கலர்ஸ் இருந்தாலும் அப்ரூவ்டு கலர்ஸை மட்டும் 6 அல்லது 5. ஸோ ஒன்று வந்து ஃபஸ்ட்டு நம்பர் 1 பார்த்திங்கன்னா ஃபான் கலர், அதுதான் வேர்ல்டு வைடு மிக அதிகமாக இருக்குது. ஃபான்னாக்க நல்லா நம்ம எல்லோ கோல்டன் கலரில் இருக்கும், இல்லை ப்ரௌன் கோல்டன் கலரில் இருக்கும். ஸோ ஆரஞ்சு மாதிரி இருக்கும். பிளாக் மாஸ்க் இருக்கும். மூஞ்சி பகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கர மாஸ்க் இருக்கும். அதே மாதிரி காதின் பகுதியில் வந்து கருப்பாக இருக்கும். ஸோ இந்த ஃபான்கிற கிரேடன் தான் உலகம் முழுக்க அதிக எண்ணிக்கையில் இருக்குது, அந்த ஃபான் கிரேடன்னு. ஸோ அது பார்க்குறதுக்கே ரொம்ப மெஜஸ்டிக்காக இருக்கும். நம்ம இந்தியாவிலேயும் மிக அதிக அளவில் உள்ளது அந்த ஃபான் கலர் தான். ஃபான்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்ட்லி வந்து கோல்டன் ப்ரௌன் ஆர் எல்லோ ப்ரௌன் அப்படின்னு சொல்லலாம். அப்படியே வெயில் எல்லாம் நிறுத்திங்கன்னா மின்னு மின்னுற மாதிரி இருக்கும். இதை தான் வந்து ஃபான் கலர் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி அடுத்த கலர் வந்து பார்த்திங்கன்னா கருப்பு, பிளாக்னு சொல்லக்கூடியது. உடல் முழுக்க சாலிட் பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. உடம்பு முழுக்க கருப்பாக இருக்கும். சில குட்டிங்களுக்கு நெஞ்சி பகுதியில் ஒயிட் மார்க் வரும். அதே மாதிரி காலில் சில பகுதியில் அடிப்பாதத்தில், ஸோ 4 கால்லையுமே அந்த மார்க் சாக்ஸ் போட்ட மாதிரி வரும். ஸோ அது மாதிரி இருந்தால் ஷோவில் வந்து அப்ரூவ் இல்லை. ஏகேசியும் அதை அப்ரூவ் பண்ணுறதில்ல, எஃப்சிஐயும் வந்து அப்ரூவ் பண்ணுறதில்ல. அடுத்த கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹர்லி குயின்ங்கிறது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு கலரு. ஸோ அதில் வந்து பாடி முழுக்க ஒயிட் பேக்ரவுண்டில் பிளாக் ஸ்பாட்ஸ் வந்து எங்கே பார்த்தாலும் ரவுண்டாக இர்ரெகுலர் ஷேப்பில் எங்கே பார்த்தாலும் இருக்கும். ஸோ அதை தான் ஹர்லி குயின் சொல்லுவாங்க. ஆல்மோஸ்ட் டால்மேஷன் மாதிரியே இருக்கும். ஸோ இதில் வந்து கழுத்து பகுதி வந்து வெள்ளையாக இருக்கணும். அதே மாதிரி அந்த கருப்பு நிறம் வந்து ரொம்ப பெரிய பட்டையாக போர்வை போத்துன மாதிரியெல்லாம் வரக்கூடாது. திட்டா சின்ன அளவில் இருந்தால் தான் அதை ஹர்லி குயின் ஸ்டாண்டர்டுன்னு வந்து அப்ரூவ் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஹர்லி குயின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரு எட்டியிருந்து பார்க்கும்போதே கண்ணுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கிற கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரேடனில் ஹர்லி குயின் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். அடுத்த கலர் பார்த்திங்கன்னா ப்ளூ, அதாவது நீல நிறம்னு சொல்லுவாங்க. நீலம்னா எக்ஸாக்ட்லி வந்து இந்த நீல கலரில் இருக்காது. ஸோ அதை ஸ்டீல் ப்ளூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ப்ரைமர்லாம் அடித்தாக்க இப்படி லைட்டாக ஒரு ஷேடு விழுந்த மாதிரி சாம்பல் மாதிரி தெரியும். ஸோ அதை தான் வந்து ப்ளூன்னு சொல்கிறாங்க. அதுவும் வந்து பியூராக ப்ளூவாக இருக்கணும். அந்த நெஞ்சில் வந்து ஒயிட் மார்க் வரக்கூடாது, நெஞ்சு பகுதியில். அதே மாதிரி காலில் எல்லாம் வந்து ஒயிட் மார்க் வந்துச்சுன்னா அதையும் ஷோவில் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அடுத்த கலர் வந்து பார்த்திங்கன்னா மேண்டில் ஆர் பாஸ்டன் சொல்லுவாங்க. பாஸ்டன்னாக்க ஒன்றும் இல்லை, பாஸ்டன் டெரியர் மாதிரியே கலர் இருக்கிறதுனால இந்த கிரேடனுக்கும் அந்த பேரை சினானிமஸாக வச்சாங்க. ஸோ கழுத்து பகுதியெல்லாம் வெள்ளையாக இருக்கும், வயிற்று பகுதி வெள்ளையாக இருக்கும், கால் வெள்ளையாக இருக்கும். முதுகில் மட்டும் ஒரு சேடல் மாதிரி, அதாவது கொஞ்சம் துணியை போட்டு போத்துன மாதிரி, ஒரு துண்டை போத்துன மாதிரி நல்லா பிளாக்காக இருக்கும். அதே மாதிரி தலையில் வந்து பார்த்திங்கன்னா காதுகளுக்கு நடுப்பட்ட பகுதி கருப்பாக இருக்கும். மூஞ்சில் கொஞ்சம் ஒயிட் மார்க் வரும். இதை தான் வந்து பாஸ்டன் ஆர் மேண்டில் அப்படிங்கிற ஒரு கலர் சொல்லுவோம். ஸோ அடுத்து வந்து பிரிண்டில்னு ஒரு கலர் இருக்குது. பிரிண்டில்ங்கிறது ஒன்றும் இல்லை, ஃபான் கலர்லேயே பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ரைப்ஸ் மாதிரி வரியாக கருப்பு கோடு வரும். அதுலேயே வந்து பிளாக் பிரிண்டில்னு சொல்லுவாங்க. கருப்பில் பிரிண்டில் இருக்கும். அதே மாதிரி ஃபான் பிரிண்டில்னு சொல்லக்கூடியதில் ஃபான் கலரில் அந்த கோல்டன் ப்ரௌனில் கோடாக வரியாக அந்த ரிப்ஸு, அதாவது விலா எலும்புக்கு ஈக்குவலாக அப்படியே வரியாக ஓடும். ஸோ அதை தான் பிரிண்டில் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த கலர் வந்து பார்த்திங்கன்னா மெரில் அப்படின்னு சொல்லுவாங்க. மெரில்ங்கிறது வந்து சில ஸ்டாண்டர்டு வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ எஃப்சிஐயில் வந்து கிரே மெரில் அப்படிங்கிற ஒரு அந்த கலர் வகையை சேர்ந்த கிரேடன் மட்டும் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மெரிலில் என்ன பிரச்சனை அப்படின்னாக்க, இதை வந்து 2 மெரில் அப்படி ப்ரீட் பண்ணும்போது எம் அப்படி இருந்தால் ஒரு சாம்பல் நிற கலர் வரும், திட்டாக வரும், இர்ரெகுலராக இருக்கும். ஒயிட் பேக்ரவுண்டில் ஒரு சாம்பல் நிறம் பிளாக் கலந்த மாதிரி
கலராக வேரியஸ் பார்க்க போகிறோம். இந்த மெரில்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஜீனில் வந்து எம், கேபிட்டல் எம், ஸ்மால் எம் அப்படி இருக்கும். அதை ஹெட்ரோசைக்கஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை வந்து இன்னொரு மெரில் எம், கேபிட்டல் எம், ஸ்மால் எம் உள்ளதோட ப்ரீட் பண்ணும்போது நிறைய பிரச்சனைக்கு உரிய நாய்க்குட்டிகள் வரும். அதாவது ஒயிட் கிரேடன்னு சொல்லக்கூடிய பார்த்திங்கன்னா உடம்பு முழுக்க ஒயிட்டாக இருக்கும். எங்கேயாவது ஒரு சின்ன இடத்துல வந்து பிளாக் ஸ்பாட்ஸ் இருக்கும். அதே மாதிரி பியூர் ஒயிட்டும் வரும். நோஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிங்க் கலரில் இருக்கும், காது கேட்காது. அதே மாதிரி கண் பார்வையும் கம்மியாயிரும், இந்த ஸ்கின் கேன்சர் வர்றது, இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கிறதுனால இந்த மெரில் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறத்தை உடைய ஒரு கிரேடனை மற்றொரு மெரிலோட வந்து கண்டிப்பாக ப்ரீட் பண்ணக்கூடாது. இந்த மெரில் கலரில் வந்து MERLEன்னு சொல்லுவாங்க. மெரில் கலரில் வந்து நிறைய பேட்டர்ன்ஸ் வருது. இதுதான் நிறைய வெரைட்டி ஆஃப் கலரை வந்து கிரேடனில் கொடுக்கக்கூடியது. ஸோ ஒரு மெரிலில் வந்து பார்த்திங்கன்னா எம், கேபிட்டல் எம், ஸ்மால் எம் அப்படின்னு இருக்கும். அது வந்து பிரச்சனை இல்லை, அதை ஹெட்ரோசைக்கஸ்ன்னு சொல்லுவாங்க. எப்போ 2 கேபிட்டல் எம் சேருதோ, அதாவது டபுள் எம்னு சொல்லுவாங்க, டபுள் மெரில்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி நாய்கள் தான் வந்து வெள்ளையாக பிறக்கிறது, டெஃப்னஸ் வர்றது, பிளைண்ட்னஸ் வர்றது, ஸ்கின் கேன்சர் வர்றது, இந்த மெலனின் சிந்தசிஸ்ன்னு சொல்லக்கூடிய சில பிக்மெண்ட்ஸ் நம்ம உடம்புல இருக்கிற மாதிரி காதுக்கு உள்ளேயும் கண்லேயும் சில பிக்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த பிக்மெண்ட்ஸ் நிறமிகள்லாம் கம்மியாகிறதுனால காது கேட்காது, கண் பார்வை குறையிறது. அதே மாதிரி மூக்கில் வந்து பார்த்திங்கன்னாக்கா பிங்க் கலர் வர்றது, நார்மலாக பிளாக் கலர் தான் வரும். அது சில நேரத்தில் வந்து பார்ஷியலாக இருக்கும், கொஞ்சம் பிங்காக இருக்கும், கொஞ்சம் கருப்பாக இருக்கும். ஸோ இந்த நாய்கள்லாம் 2 மெரில் கண்டிப்பாக ப்ரீட் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணும்போது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும். மெரில்ங்கிறது சாம்பல் நிறத்தில் நிறைய வெரைட்டி ஆஃப் கலர்ஸில் இருக்கும். ஸோ இந்த ஃபோட்டோஸ்ல எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ப்ரீட் பண்ணும்போது இல்லை நீங்கள் குட்டி வாங்கும்போது இந்த மாதிரி ரொம்ப பியூர் ஒயிட்டான ஒரு கிரேடனும் வாங்காதீங்க. ஸோ அதில் நிறைய பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து இதோட ஹைட்டு, வெயிட்டு அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ மேல் வந்து ஒரு 30லேருந்து 32 இன்ச்சு வரைக்கும் இருக்கும். ஸோ 50லேருந்து 82 கிலோ வரைக்கும் மேக்ஸிமம் இருக்கலாம். அதே மாதிரி ஃபீமேல் வந்து 28லேருந்து 30 இன்ச் இருக்கும். 50லேருந்து ஒரு 82 கிலோ வரைக்கும் அதுவும் வரும். ஸோ உலகத்திலேயே மிக உயரமான ஒரு கிரேடன், அதாவது கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டில் இடம் பெற்றது. மெக்சிகன் ஸ்டேட்டில் வந்து 2013-12 வந்து ஜூஸ்னு ஒரு டாக் இருந்துச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா 44 இன்ச் இருந்துச்சு, பிளாக் கலர் அது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அதான் ஹையஸ்ட்டு ஹைட்டு உள்ள கிரேடன் அப்படிங்கிற டைட்டில் வந்து 2 தடவை வின் பண்ணிருந்துச்சு. அது 2014 செப்டம்பரில் வந்து இறந்துருச்சு. ஸோ அதுதான் இது வரைக்கும் உலகத்திலே மிக உயரமாக வளர்ந்த ஒரு கிரேடன்கிற ஒரு டைட்டிலையும் பெருமையும் இது வரைக்கும் வச்சிருக்குது. நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ எந்த கலரை எதோட கிராஸ் பண்ணுறது, மேல் அண்ட் ஃபீமேல் அப்படின்னு. இப்போ உங்கள்கிட்ட வந்து சாலிட் பிளாக்ல இருந்துச்சுன்னா மேல் ஆர் ஃபீமேல், நீங்கள் வந்து பிளாக் கலர் கிரேடன், அதே மாதிரி ப்ளூ கலர், ஹர்லிகுயின், அந்த 3 கலரில் மட்டும்தான் கிராஸ் பண்ணணும். சாலிட் பிளாக் இருந்தாலும் சரி, கொஞ்சம் செஸ்ட்டில் ஒயிட் இருந்தாலும் பிளாக்கோட நீங்கள் ப்ரீட் பண்ணலாம், ப்ளூவோட கிராஸ் பண்ணலாம், ஹர்லிகுயினோட பண்ணலாம். அது மேல் ஃபீமேல் எதுவாக வேணுமாலும் இருக்கலாம். இதுக்குள்ளே தான் ப்ரீட் பண்ணணும். அதே மாதிரி ஃபான் கலர்னு சொல்லக்கூடிய ஆரஞ்சு கலரில் இருக்கக்கூடியது, முகவாய் பகுதி கருப்பாக இருக்கக்கூடியது, பிரிண்டில்னு சொல்லக்கூடிய வரி வரியாக கோடுகள் உள்ளதோட மட்டும்தான் வந்து கிராஸ் பண்ணணும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னாக்கா ப்ளூ அண்ட் பிளாக் அப்படின்னு சொல்ல போது கிராஸ் பண்ணும்போது பிளாக் பப்பீஸ் நிறைய வரும். ஸோ அதே மாதிரி ஹர்லிகுயின் வந்து ஒன்லி வித் பிளாக் தான் வந்து நம்ம ப்ரீட் பண்ணலாம். இல்லைன்னா மேண்டில், அது 2ஓட பண்ணலாம். மேண்டில் ஆர் பிளாக்னு சொல்லக்கூடியது ஹர்லிகுயின் இருக்குன்னா, ஸோ பிளாக் கலர் மேலோட, இல்லை வந்து மேண்டல்னு சொல்லக்கூடிய அந்த செஸ்ட்டில் ஒயிட்லாம் இருக்கும், வயிற்று பகுதியில் வந்து ஒயிட் கலர் இருக்கும். ஸோ அதோட வந்து நீங்கள் ப்ரீட் பண்ணலாம். ஹர்லிகுயினா கண்டிப்பாக மெரில் இல்லை இன்னொரு ஹர்லிகுயினோட வந்து ப்ரீட் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணும்போது பப்பியில் வந்து அந்த ஒயிட் கிரேடன்னு சொல்லக்கூடிய பாதிப்பு வரக்கூடிய நிறைய குட்டி பறக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் ஹர்லிகுயினை வந்து மெரிலோடையோ இன்னொரு ஹர்லிகுயினோட மேட் பண்ணாமல் பிளாக் ஆர் மேண்டில் அதில் மட்டும் ப்ரீட் பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேண்டில் ஆர் பாஸ்டன் சொல்லுவாங்க, அதை வந்து பிளாக்கோட பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னாக்கா ஹர்லிகுயினோட பண்ணலாம். ஸோ அந்த 2தோடையும் பண்ணலாம், மேண்டிலோடையும் பண்ணலாம் 3ஆவதா. ஸோ மேண்டில் அண்ட் பாஸ்டனை வந்து கிராஸ் பண்ணும்போது பிளாக்கோட பண்ணலாம், ஹர்லிகுயினோட பண்ணலாம், மேண்டில் கலரோட பண்ணலாம். மெரிலில் வந்து கிராஸ் பண்ணும்போது இன்னொரு மெரிலோடையோ ஹர்லிகுயினோடையோ கண்டிப்பாக பண்ணக்கூடாது. அந்த மெரிலுங்கிறது உடம்பு முழுக்க ஒரு சாம்பல் பூசின மாதிரி ப்ரௌன் கலர், சாம்பல் கலர், அந்த வேரியஸ் கிரேடில் இருக்கும். அந்த ஷேடை பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டைலில் இருக்கும். ஸோ அந்த மெரிலில் வந்து இன்னொரு மெரிலோடைய ஹர்லிகுயினோட கண்டிப்பாக மேட் பண்ணக்கூடாது.
ஸோ அப்படி பண்ணும்போது தான் டபுள் எம்எம்னு சொல்லக்கூடிய டபுள் மெரில் வரும். அதே மாதிரி அதை வந்து மெரிலில் வந்து பிளாக்கோட பண்ணலாம், மேண்டில் இது ரெண்டோட தான் பண்ண முடியும். ஸோ அப்போ தான் பப்பி நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வந்து ஒரு மெரில் கலரை இன்னொரு மெரிலோட பண்ணாக்கா நிறைய பிரச்சனை தரக்கூடிய நாய்க்குட்டிகள் பிறக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து அதே மாதிரி நீங்கள் ஒரு பப்பி வாங்கும்போது ரொம்ப ஒயிட் கலர் அதிகமாக உள்ள கிரேடன் பப்பியை செலக்ட் பண்ணாமல் இருந்தால் நல்லது. நிறைய பேருக்கு தெரியாமல் ப்ரீட் பண்ணிடுறாங்க. கலர் ரொம்ப க்யூட்டாக இருக்குன்ட்டு அதை அதிக ப்ரைஸ் எல்லாம் கொடுத்து வாங்கிக்கிட்டு வராங்க. ஸோ அது மாதிரி வாங்கினாக்கா அது காது அதாவது டெப்னஸ்னு சொல்லக்கூடிய காது கேளாமை வரலாம். அதே மாதிரி கண் பார்வை குறையலாம். இந்த வாய்ப்பெல்லாம் இருக்கிறதுனால ஸோ ப்ரீட் பண்ணுறவங்களும் சரி வாங்குறவங்களும் சரி கரெக்டாக இந்த மெரிலில் வந்து பிளாக் ஆர் மேண்டில் அந்த 2 கலரோட மட்டும் மேட் பண்ணுறதுக்கு இனிமையாவது ஒரு ஸ்டெப் எடுங்க. ஸோ கிரேடனுங்கிறதுக்கு நிறைய ப்ராப்ளம் வரும். காமனாக வரக்கூடிய சில முக்கியமான பிரச்சனைகள் என்னென்னா, ஒன்று வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் அதுக்கு வாக்கிங் வந்து கொடுக்கக்கூடாது, ரன்னிங் கொடுக்கக்கூடாது. ஏன்னா ப்ளோட் ஆக வாய்ப்பு இருக்குது. அந்த குடலெல்லாம் வந்து டார்ஷனில் ஜிடிவின்னு சொல்லுவாங்க, கேஸ்ட்ரிக் டைல்டேஷன் ஆஃப் வால்வுலஸ்ன்னு சொல்லுவாங்க, சுற்றிக்கிடும். அந்த ஸ்டொமக்கெல்லாம் சுற்றிக்கிட்டு ப்ளோட்டிங் மாதிரி ஆகி சடனாக வந்து எமர்ஜென்சி உடனே சர்ஜரி பண்ணலை, வித்தின் 1 or 2 hours இப்போ டாக் வந்து இறந்துடும். ஸோ சாப்பிட்டதுக்கப்புறம் கிரேடனை வந்து நிறைய வாக்கிங் கூப்பிட்டு போகக்கூடாது, ரன்னிங் ஓட விடக்கூடாது. அதே மாதிரி அதுக்கு சாப்பாடை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கணும். ஏன்னா சாப்பிடும்போது நிறைய காற்றையும் சேர்த்து ஏரோபேஜியான்னு சொல்லுவாங்க, காற்றையும் உள்ளே முழுங்கிறதுனால காற்று உள்ளே நிறைய சேர்ந்துடும். அதனால் வந்து கிரேடனுக்கு சாப்பாடு கொடுக்குறதே ஒரு ஹைட்டில் அந்த ஹெட் லெவலில் வச்சு ஸ்டாண்டு வச்சு சாப்பாடு கொடுங்க. அதே மாதிரி வந்து அதுக்கு வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுட்டை வந்து பிரித்து 3 அல்லது 4 வேளையாக கொடுத்தீங்கன்னா அந்த ப்ளோட்டார் ஜிடிவின்னு சொல்லக்கூடிய கேஸ்ட்ரிக் டைல்டேஷன் வால்வுலஸ் அந்த ஸ்டொமக்கை வந்து உள்ளே அப்படியே ரொட்டேட் ஆகிரும். ஸோ வந்து அந்த கேஸ் எல்லாம் வெளியாகிறதுனால உள்ள ஃபுட்டெல்லாம் ஃபெர்மெண்டேஷன் ஆகி நிறைய உள்ளே வந்து அந்த கேஸ் வந்து ஃபார்ம் ஆகிட்டே இருக்கிறதுனால ப்ளோட்டிங் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படி ப்ளோட் ஆகும்போது ஸ்டொமக்கெல்லாம் என்லார்ஜ் ஆகும்போது டயாஃப்ரம், லங்ஸ் அதையெல்லாம் வந்து முன்னோக்கி அழுத்த ஆரம்பிக்கும் இந்த இதயத்தை எல்லாம். ஸோ அதனால் பிளட் சர்க்குலேஷன்லாம் ரொம்ப கம்மியாயிரும், மூச்சு விடுறது கஷ்டம். ஸோ இது ரொம்ப சீரியஸான ஒரு கண்டிஷன். ஸோ இது எல்லா லார்ஜ் ப்ரீடுக்குமே பொருந்தும். அந்த ஜிடிவிங்கிறது லார்ஜ் ப்ரீடில் எல்லாமே நீங்கள் சாப்பாடு கொடுத்துட்டு ரொம்ப ஓட விடக்கூடாது, அதே மாதிரி நிறைய எக்ஸசைஸ் கொடுக்கக்கூடாது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹிப் டிஸ்பிளேஷியா, இது ரொம்ப வேகமாக வளரக்கூடிய ஒரு ஜெயின் ப்ரீடு. ஸோ இதுக்கு வந்து நியூட்ரிஷன் ரொம்ப கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி அப்பா அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹிப் டிஸ்பிளேஷியான்னு பின்னங்கால் அந்த தொடை எலும்பின் கழுத்து பகுதிக்கும் அசிட்டாபுலம்னு சொல்லக்கூடிய இடுப்பெலும்பு பகுதிக்கும் இடையில் உள்ள அந்த ஆர்க்கு மாதிரி இருக்கணும். அப்போ எலும்பு அப்போ தான் வந்து உள்ளே வந்து நல்லா பந்து கிண்ண மூட்டுன்னு சொல்லுவோம் நம்ம தமிழில். ஸோ அப்போ தான் வந்து உள்ளே நல்லா ஸ்ட்ராங்காக உட்காந்தா தான் எலும்பு வந்து வெளியே வராது, அந்த தலைப்பகுதி ஃபீமர்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து ஃப்ளாட்டாக இருக்கும்போது கால் ஓடும்போது அங்கிட்டு இங்கிட்டு விலக ஆரம்பிக்கும். ஸோ அதை தான் வந்து ஹிப் டிஸ்பிளேஷியான்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து ஜெனட்டிக்காக வரக்கூடியது, பேரண்ட்ஸுக்கு இருந்துச்சுன்னா குட்டிகளுக்கு வர வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஸ்லிப்பரியான ஒரு ஃப்ளோரில் எல்லாம் விடாதீங்க. ஏன்னா ஒரு டாகோட போன் வந்து க்ரோத் கார்டிலேஜ்லேருந்து ப்ரீடை பொறுத்து போனாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு ஒரு 12 monthsலேருந்து 16 months ஆகும். ஏன்னா டெஸ்டோஸ்டெரான் லெவல் அதிகமாகும் போது தான் அந்த க்ரோத் கார்டிலேஜ்னு சொல்லக்கூடிய போனோட எக்ஸ்ட்ரிமிட்டிஸில் இருக்கிற கார்டிலேஜ் எல்லாம் போனாக கன்வெர்ட் ஆகும். அது வரைக்கும் ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுற மாதிரி ஹார்டான சர்ஃபேஸில் பப்பியை ஓட விடுறது, ஸ்லிப்பரியான ஒரு கிரானைட்டு அது மாதிரி இதுல எல்லாம் ஓடும்போது கால் வந்து அந்த மாதிரி தேஞ்சு போக, மூட்டெலும்பெல்லாம் தேஞ்சு போக வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ஹிப் டிஸ்பிளேஷியா வந்து ஒரு 4 மாதத்துக்கு அப்புறம் தான் தெரிய ஆரம்பிக்கும் பப்பியில். கிரேடனில் அது ரொம்ப காமன். ஸோ அதனால் நீங்கள் ஒரு பப்பி வாங்கும்போது பேரண்ட்ஸுக்கு இருக்கா, ஸோ கரெக்டாக நடக்குதா, ப்ராப்பர் கெயிட் இருக்கா, அந்த தை மசில் வந்து 2 சைடும் வந்து சிமிலராக இருக்கணும். ஒரு ஹிப் டிஸ்பிளேஷியா வந்து ஒரு டாகுக்கு ரைட் சைடு வந்துருந்துச்சுன்னா ரைட் சைடு தை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அட்ரோபி ஆகி மசில்லாம் டெவலப் ஆகிருக்காது. ஸோ 4 காலம் ஸ்ட்ரெயிட்டாக போகுதா, அந்த ரிதமிக்கு கெயிட் இருக்கா, எல்லாத்தையும் பார்த்து பப்பியை வந்து சூஸ் பண்ணுங்க. ஸோ இன்னொரு பிரச்சனை என்னன்னாக்கா கிரேடனை பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்கின் ப்ராப்ளம் வரும். அதுக்கு காரணம் என்னன்னாக்கா இந்தியா மாதிரி ஒரு ட்ராபிக்கல் கிளைமேட்டில், அதாவது வெப்பம் அதிகம் உள்ள கிளைமேட்டில் ஸோ அதுங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகும், மூச்சு வாங்கும். ஸோ அதுக்கு தேவையான ப்ராப்பரான நல்ல நிழல் உள்ள இடம் இருக்கணும். அதே மாதிரி இந்த டாக் ப்ரீடு வெயிட் வந்து ரொம்ப 70-80 கிலோ இருக்கிறதுனால படுக்கும்போது அந்த ப்ரெஷர் பாயிண்ட்னு சொல்லுவோம், எல்போ ஜாயிண்ட்டு, எங்கே எல்லாம் தரையோட உரசி அதிகமாக படுக்குதோ அந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா தேய்ச்சிக்கிட்டு
கொஞ்ச நாள் இன்ஃபெக்ஷன் ஆகி blood எல்லாம் வர ஆரம்பிக்கும். அதுலேருந்து இந்த சீல் பிடிச்சி வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த கிரேடனில் நான் பார்த்த வரைக்கும் நிறைய இந்த பிரச்சனையை தான் பார்க்க முடியுது. ஒருவேளை நீங்கள் கிரேடன் வாங்கி வளர்க்கணுன்னா ஒரு நல்ல ஸ்பேஸ் உள்ள வீடாக இருக்கணும், இல்லை காம்பவுண்ட் இருக்கணும். அதே மாதிரி அது படுக்கிற இடத்துல ஒரு சாஃப்டான பெட்டிங் மெட்டீரியல், அதாவது படுக்கிறதுக்கு இந்த மாதிரி சிமெண்ட் தரையில் கை காலை தேய்க்காத ஒரு நல்ல ரப்பர் மாதிரி உள்ள குஷன் மாதிரி உள்ள ஒரு மெட்டீரியலை போட்டிங்கன்னா அந்த மாதிரி பிரச்சனை வராது. இல்லைன்னா அந்த ஜாயிண்ட்டு, அது எல்போ ஜாயிண்ட்டு, அந்த தொடைக்கு கீழே அப்படி எங்கெல்லாம் உரசிக்கிட்டு தரையோட ஒரு ரஃப்பான சர்ஃபேஸில் படுக்குதோ அந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கின் இன்ஃபெக்ஷன் அங்கே தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுதான் இந்த கிரேடனில் வந்து நான் பார்க்குற அதிகமான, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மிக அதிகமான பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கின் ப்ராப்ளம் தான். கிரேடன் பிரீடு வந்து யாருக்கெல்லாம் சூட்டபிளாக இருக்கும் அப்படின்னாக்கா, ரொம்ப ஃப்ரெண்ட்லியான டாகு. வீட்டில் வந்து அது ரொம்ப சைஸ் பெருசாக இருக்கிறதுனால கடித்து ஆளை கொன்னுரும் அப்படின்னு நினைக்காதீங்க. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ என்ன ஒரு பிரச்சனைனா, சின்ன குழந்தைங்கள்ட்ட இல்லை வயதானவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா காலை எல்லாம் மேலே தூக்கி போடுச்சுன்னா கீழே விழ வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு வேளை வளர்க்கும்போது ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணிடுங்க. இல்லை வந்து வளர்ந்ததுக்கப்புறம் குழந்தைகளை வந்து, ஏன்னா அது பாசத்தில் உடையாந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் காலை தூக்கி போடும்போது கீழே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இது ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு டாகு. அதே மாதிரி அது இருக்கிற இடம் வந்து நிறைய ஸ்பேஸ் இருக்கணும். கீழே வந்து அந்த பெட்டிங் மெட்டீரியல் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கணும். ஸோ நிறைய பேர் என்னென்னா இது எவ்வளோ பெருசு வளரும் அப்படின்னு தெரியாமல் வாங்கிட்டு ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் அதை ஃப்ரீயாக அங்கங்கே கொடுக்குறாங்க. அதை வந்து நிறைய நான் பார்க்குறேன். தயவுசெய்து நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் இருக்கான்னு பார்த்துட்டு வாங்க. வெறும் சைஸை மட்டும் பார்த்து ஆசைப்பட்டு பார்த்துட்டு நிறைய ப்ளூ கிராஸில் கொண்டு போய் விடுறது, வேறு ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுக்குறது, இல்லை இதை விற்க ட்ரை பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. ஏன்னா அதுக்கு நிறைய ஸ்பேஸ் வேணும். ஸோ மெயின்டெனன்ஸுக்கு வந்து நீங்கள் டெடிக்கேட்டடாக பண்ணால் மட்டும்தான் அந்த ப்ரீடை வச்சுருக்க முடியும். ஏதோ ஒரு பயங்கரமாக வளருது பந்தாவுக்கு வாங்கிட்டு அதுக்கப்புறம் அதை கஷ்டப்படுத்தாதீங்க, யாருக்கிட்டையும் கொடுக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு இந்த ப்ரீடை வாங்குங்க. இந்த ப்ரீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா FCI ஸ்டாண்டர்டு, AKC ஸ்டாண்டர்ட் 2 இது இருக்குது. ஸோ யூரோப்பில் உள்ள கிரேடன்லாம் ஹெவி சைஸில் இருக்கும். அந்த ஃப்ளூஸ்னு சொல்லக்கூடிய உதடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கீழே வந்து தூங்குற அளவுக்கு ரொம்ப பெருசாக இருக்கும். ஸ்கல்லெல்லாம் ஹெவியாக இருக்கும், பாடி ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஸோ AKC அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப சைஸ் வந்து சின்னமாக இருக்கும். அந்த மஸ்குலாரிட்டி எல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். தலையோட சைஸ் எல்லாம் வந்து கம்மியாக இருக்கும். இந்த ஃபோட்டோவில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ ஆரம்பத்தில் இந்த கிரேடன் வந்து ரொம்ப ஒரு அழகான ப்ரீடு. ரொம்ப இன்னைக்கு இருக்கிற மாதிரி மேசிவாக மான்ஸ்டர் மாதிரியெல்லாம் இல்லை. ஸோ இந்த செலக்டிவ் ப்ரீடிங், இன்ப்ரீடிங், ரொம்ப காசுக்கு ஆசைப்பட்டு நிறைய கெனல்ஸ் எல்லாம் வந்து இந்த தொடர்ந்து இன்ப்ரீடிங் பண்ணதுனால க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ்கில் வந்து லைன் ப்ரீடிங்னு சொல்லுவாங்க, பேக் கிராசிங் பண்ணுவாங்க. ஒரு பர்டிகுலர் கேரக்டரை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக பேரனை வந்து பாட்டியோட ப்ரீட் பண்ணுறது, அந்த மாதிரி தொடர்ந்து பண்ணி இதோட நோய் எதிர்ப்பு சக்தி, அந்த ஆரம்ப காலகட்டத்தில் இருந்த அந்த அத்லெட்டிக் லுக்கு போய் இன்னைக்கு ஒரு ஜெயிண்ட் மாதிரி உருவாக்கிட்டாங்க. ஸோ இந்த ப்ரீடை வந்து ரொம்ப அழிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் 1980 உள்ளதுக்கும் இப்போ உள்ள ப்ரீடுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி பிரச்சனைகள், நோய் சம்மந்த பிரச்சனைகள்லாம் நிறைய வர ஆரம்பிச்சிச்சு. இது இந்த ப்ரீடுக்கு மட்டும் நடக்கலை, நிறைய ப்ரீடு அது மாதிரி பண்ணிட்டாங்க. ஸோ ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப க்யூட்டாக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும், நல்லா அழகாக இருக்கும். அதையெல்லாம் இப்போ வந்து எல்லாத்தையும் ராட்வீலர் உட்பட, அதே மாதிரி ஜெர்மன் ஷெப்பர்டு, இன்னைக்கு இருக்கிற திபெட்டியன் மாஸ்டிப், புல் மாஸ்டிப் எல்லாத்தையுமே மாற்றிருக்காங்க, பாக்ஸரை மாற்றிருக்காங்க. அதே மாதிரி நிறைய ப்ரீடை வந்து எல்லாம் ஆரம்ப காலகட்டத்துக்கும் இன்னைக்கு உள்ளதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் அதோட ஹெல்த்தை எல்லாம் ஸ்பாயில் பண்ணுற மாதிரி நிறைய அழிச்சிட்டாங்க. ஸோ ஃப்யூச்சரில் வந்து ஒரு அவேர்னஸ் வந்து இனிமையாவது அழிப்பாங்க பார்த்துக்கணுங்கிறது என்னோட ஆசை. ஆரம்ப காலகட்டத்தில் இந்த கிரேடன் உட்பட நியோபாலிட்டன் மாஸ்டிஃப், ஜெர்மன் ஷெப்பர்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் அப்பியரன்ஸ் வேறு மாதிரி இருந்துச்சு. அதோட ஹெல்த் எல்லாம் நல்லா இருந்துச்சு, இது ராட்வீலர் உட்பட. ஸோ இந்த மாடர்ன் ப்ரீடிங்கில் லைன் ப்ரீடிங் ஆர் இன்ப்ரீடிங் சொல்லுவாங்க. லைன் ப்ரீடிங்கிறது பேக் கிராசிங், அதாவது ஒரு பர்டிகுலர் கேரக்டரை, இப்போ ஒரு பப்பியோட தலை ஒன்று பெருசாக பிறந்திருக்கு அப்படின்னா, ஸோ அதை எடுத்து அதே மாதிரி உள்ளதில் அந்த க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸுக்குள்ளே பிறந்ததை கிராஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. உதாரணமாக வந்து அதாவது ஒரு பேத்தியை வந்து தாத்தாவோட ப்ரீட் பண்ணுறது, பேரனை வந்து பாட்டியோட ப்ரீட் பண்ணுறது, அதுதான் பேக் கிராசிங்னு சொல்லுவாங்க. ஸோ அது லைன் ப்ரீடிங்னு ஈக்குவல் டேர்ம். ஸோ அது மாதிரி பண்ணி இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரேடனோட தலையெல்லாம் ரொம்ப பெருசாகி ஃப்ளூஸ்னு சொல்லக்கூடிய உதடுகள்லாம் தொங்கி நிறைய கஷ்டப்படுது, ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம். அதே மாதிரி பாக்ஸர்,
நியோபொலிட்டன் மாஸ்டிப், ஜெர்மன் ஷெப்பர்ட், ராட்வீலர் எல்லா ப்ரீடையுமே ஆல்மோஸ்ட் அந்த ஹியூமன் மாடர்ன் ப்ரீடிங் வந்து நிறைய அழிச்சு கஷ்டத்தை கொடுத்துருச்சு. ஸோ ஆரம்பத்தில் இந்த ப்ரீடெல்லாம் இவ்வளோ பிரச்சனைகள் இல்லை. ரொம்ப க்ளோஸ் லைன் ப்ரீடிங் ஆர் இன்ப்ரீடிங்குள்ளே போனதுக்கப்புறம் தான் இவ்வளோ நோய்கள் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதுக்கு எதிராக நிறைய போராட்டங்கள், நிறைய விழிப்புணர்வு ஆர்வலர்கள்லாம் நிறைய பேர் வந்து ஃபாரினில் வந்து இதை எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய நியூஸ் சேனல், டிவி நியூஸ் இவங்கெல்லாம் வந்து இதை எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஃப்யூச்சரில் வந்து இதெல்லாம் திருப்பி கண்டிப்பாக ஒரு இந்த மாதிரி மாடர்ன் ப்ரீடிங் எல்லாம் ஸ்டாப் ஆகி ஒரு ஹெல்த்தியான டாக்ஸ் வருங்கிறது எல்லாரும் நம்பிக்கை வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணும்போதும் ஒரு நல்ல ப்ரீடாக